You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நல்ல காலை நேரத்தில் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கிறது. அவருடைய திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நமக்கு துணை நின்று அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த காலை நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமான இனிமையான ஒரு காலையாக இருக்கட்டும் என்று சொல்லி மறுபடியுமாய் கிறிஸ்து இயேசுக்குள்ளே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை எல்லா விதத்திலும் பாதுகாக்கிற தேவன். கிருபை இரக்கம் நம்ம பின்தொடர்ந்து நடத்தும். பாருங்கள், யோபு என்ற ஒரு மனுஷன், அவனை குறித்து தான காரியங்கள் நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு பயந்ததான ஒரு மனுஷனாக இருந்தான். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த கர்த்தரே அவனை குறித்து சாட்சி சொன்னார். யோபு 1ஆம் அதிகாரத்தில் 1வது 2வது வசனம் இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையில் பார்க்கிறோம். ஊஸ் தேசத்தில் யோபுன்னு பேர் கொண்ட ஒரு மனுஷன்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஆண்டவருடைய நீதி அவன் பின்பற்றினா இருந்தான்னு சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது இந்த மனுஷன் பாருங்கள், கிழக்கத்திய தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெரிய செல்வ சீமாந்தன். A very blessed man he was. அந்த நாட்களில் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற மனுஷன் யாருன்னா யோபு. தெய்வ பிள்ளைகளே, நல்லா கவனிக்கணும். தேவனுடைய ஒரு காரியமாக எப்போதும் ஆண்டவருக்கு நீதி உள்ள மனுஷனாக இருந்தான். திடீரென்று ஒரு சரிவு அவனுடைய வாழ்க்கையில். 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கும்போது அவனுடைய சொத்து மதிப்பு பல கோடி. அவங்கிட்ட இருந்த வேலையாட்கள், அவங்கிட்ட இருந்ததான ஒட்டகங்கள், கழுதைங்க, ஏர்மாடு, இப்படி எல்லாம் அவன் அதை பார்த்து கொள்வதற்கு பல நூற்றுக்கணக்கான வேலையாட்கள், ஆயிரக்கணக்கான வேலையாட்கள். ஒரு எஜமான் இதெல்லாம் வைத்து அவன் சூழ்நிலையை கையாளணும்னா யோசித்து பார்க்கணும். எவ்வளோ அவனுக்கு ஞானம் இருந்திருக்க வேண்டும், அவனுக்குள்ளாக எப்படி ஒரு பலன் இருந்திருக்க வேண்டும், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு வீட்டில் சாதாரணமாக ஒரு பெரிய வீடு 2 வேலையாட்களை வைத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதே இந்த நாட்களில் பெரும் பாடாக இருக்குது. ஏன்னா இந்த நாட்களில் விலைவாசி வேற. அப்படி நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த மாதத்துலேருந்து ஒரு வேலையாட்களை நிற்க வச்சிடலாம், நாமவே வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கலான்னு சொல்லி கூட என்ன பண்ணிடுறோம், யோசித்து விட்றோம். ஆயிரக்கணக்கான வேலையாட்கள், 7000 ஒட்டகம், 3000 ஏர்மாடுங்க, இப்படி இருக்கும்போது அதை பார்த்து கொள்வதற்கு ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் இருந்திருக்கக்கூடும். நிச்சயமாக இவங்களெல்லாம் சமாளிக்கணும், இவங்களுக்கெல்லாம் ஆகாரத்தை கொடுக்கணும், இவங்களுக்கெல்லாம் ஊதியத்தை கொடுக்கணும், அவங்களெல்லாம் தங்க வைக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எப்படி அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். அவ்வளவு செழுமையாக செல்வ சீமாந்தனா இந்த மனுஷன் காணப்பட்டான். திடீரென்று ஒரு சரிவு. சாத்தான் தேவனிடத்தில் போயிட்டு ஒரு அனுமதி பெற்றுக்கொண்டு வந்து இவனுடைய வாழ்க்கையை தொடர ஆரம்பிக்கிறான். மகா பெரிய சரிவு, a big loss. அவனுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு சரிவு, ஏமாற்றம். அவன் மனைவியே, கட்டின மனைவியே திட்டுற ஒரு அளவுக்கு, பிள்ளைங்களெல்லாம் அவரை எழுதுட்டான் ஒரே நாளில். எவ்ரிதிங் வாஸ் லாஸ்ட். கழுதைங்க, ஏர்மாடுங்க, ஒட்டகங்கள், ஆடு எல்லாம் ஒரே நாளில் போயிடுச்சு. பிள்ளைங்க போயிட்டாங்க. வியாதி. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பெரிய பணக்காரனுடைய வாழ்க்கை ஒரே நாளில் அவன் பூஜ்யமானுடைய வாழ்க்கை ஜீரோவாக மாறிதுன்னா அதை விட கேவலமான, அதை விட அவமானமான, அதை விட ஜனங்க மதிக்கத்தக்கதான ஒரு காரியம் எதுவுமே கிடையவே கிடையாது. But still he was faithful in God.
அவன் தேவனுக்குள்ள இன்னும் விசுவாசமா இருந்தான். His wife came and said, தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடுன்னு சொல்லி. But still he was faithful in that word. தேவனை சார்ந்திருந்தான். எல்லாம் இழந்துட்டான். Everything was lost. தேவன் மறுபடியுமாய் அவனோட உண்மையை பார்த்து ஆண்டவர் எல்லாவற்றையும் இரட்டைத்தனையாய் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இது கருமையான தேவ சொன்னமே. காலை நேரத்தில் இந்த வசனங்களை நான் வாசித்து தியானித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சமாக ஆண்டவர் தெரியப்படுத்தி கொண்டு இருந்தார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், எப்படியெல்லாம் அவன் கடந்து போயிருப்பான். உறவெல்லாம் வித்தியாசமாக பேசியிருப்பாங்க. சொந்த மனைவியே அவனை குறித்து பேசினாங்கன்னா உறவினருங்க பேசியிருக்க மாட்டாங்களா? இன்னைக்கு நல்லா வாழ்ந்தவங்க ஒரு இரக்கமான ஒரு சூழ்நிலை அவங்களுடைய வாழ்க்கை போயிடுச்சுன்னா சமுதாயம் என்னெல்லாம் பேசுது அவங்களுக்கு குறித்து. ஆஹா ஓஹோன்னு இருந்தான், இன்னைக்கு பார்த்தியா அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அன்றாட காட்சி ஆயிடுச்சு பாரு அவனுடைய வாழ்க்கைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு இருக்கிற வார்த்தைகளை வச்சு தரக்குறைவா தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட அவமானத்தெல்லாம் கூட யோபு சந்தித்து இருக்கக்கூடும். ஆனால் அதுக்கு மத்தியில் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். 42வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இங்க பாருங்க, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். What a beautiful word, a blessed word. ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை இந்த கால நேரத்தில் எனக்கு கருமையான தேவ சொன்னமே. எல்லாவற்றையும் எழுந்துட்டான். He was lost everything, whatever he was keeping in his life. இதுதான் என்னுடைய சொத்து மதிப்பு, இதுதான் எனக்கு கடைசி வரலையும் காப்பாற்றோன்னு சொன்ன எல்லாமே போயிடுச்சு அவனை விட்டுட்டு. ஆனா மனைவி மாத்திரம் அவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா அவன் உத்தமத்தில் அவன் உறுதியா இருந்தான், தேவன் மேல விசுவாசமா இருந்தான், தேவனை சார்ந்து இருந்தான். பாருங்க, இந்த ஒரு வாழ்க்கை தான் அவனுடைய மறுபடியுமா இன்னொரு ஸ்டெப்புக்கு, அடுத்த ஒரு லெவலுக்கு அவனுடைய வாழ்க்கையை கொண்டு போச்சு. எல்லாவற்றையும் இரட்டைத்தனையாக கர்த்தர் கொடுத்தார். பிள்ளைங்க பிறந்தாங்க, ஆடு மாடு ஒட்டகங்கள் கழுதைங்க ஏர் மாடு எல்லாம் அவனுக்கு மறுபடியுமா இரட்டைத்தனையாக கர்த்தர் கொடுத்தார். பிள்ளைங்களை கொடுத்தார். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏன்னா தேவ சமூகத்தில் அவன் நீதியாக இருந்தான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ யாரா இருக்கட்டும், ஆண்டவருக்கென்று நீதியாய் பல இழப்பீடு சோதனைங்க நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதற்கு மதியில் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை கட்டும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை பல விதத்தில் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். அந்த உயர்வு, அந்த ஆசீர்வாதம், அந்த மேன்மை, அந்த திட்டம் தான் இந்த மனுஷன் யோபுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொண்டான். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை நீ எழுந்திருக்கலாம். இதுதான் எனக்கு காலம் பூரா இருக்கும், கை கூடி வரும்னு சொல்லி எழுந்து நீ யோசித்தது உனக்கு கைவிட்டு போயிருக்கலாம். நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை எழுந்திருக்கலாம். உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை நீ எழுந்திருக்கலாம். உன்னுடைய வேலை எழுந்திருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை எழுந்திருக்கலாம். பல விதமான சோர்வுக்குள்ளாய் யோபுக்கு இருந்ததான அதே ஒரு பூஜ்யமான வாழ்க்கையில நீ இன்றைக்கு கடந்து போய் கொண்டு இருக்கிறீங்களா? ஒன்றத்துக்கு கவலைப்படாதீங்க. இங்க யோபு மையப்படுத்துற கர்த்தருடைய வார்த்தையை, தேவரீர் சகலத்தையும் செய்ய நீ வல்லவர், நீர் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும், நீர் அழிச்சாலும் மறுபடியும் ஆக்குவர் என்று சொல்லி நான் உம்மை நம்புகிறேன்ப்பா. அதனால கர்த்தர் நீர் நினைச்சது ஒரு நாள் என் வாழ்க்கையில தடைப்படவே படாது. எனக்கு அருமையானவர்ல இந்த கால நேரத்தில் யோபுக்கு இருந்த அதே நம்பிக்கை, அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கும்போது நீ நினைக்கிறது ஆண்டவர் உன் வாழ்க்கையில கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். ஒன்றும் தடைப்படவே படாது. நத்திங் வில் ஹிண்டர்.
நத்திங் வில் ஸ்டாப், நத்திங் வில் பேக்ஸ்லைட். ஆண்டவராகிய தேவன் கொடுக்க வேண்டிய நேரத்தில் எல்லாவற்றையும் பல விதத்தில் உனக்கு கொடுப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மேன்மை, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தயவும் வாழ்க்கையில் எல்லா விதத்தில் பாதுகாத்து நடக்கும். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? வாசித்து உங்களுக்காக நான் செபிக்க யோசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசித்து நம்ம செபிக்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். யோபு 42 அதிகாரம் 2வது வசனத்தை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, இந்த காலை நேரத்தில் தேவன் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படவே படாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். யோபுடைய காரியங்களை சுருக்கி நாங்கள் பார்த்துருக்கிறோம்ப்பா. அவனுக்கு நீர் வைத்திருந்த எல்லா ஆசீர்வாதங்கள், அவன் எழுந்துட்ட பிற்பாடோ எப்படி உமக்குள்ளாக விசுவாசமாக இருந்தான், அப்படி போல இந்த வசனத்தை கவனித்த, இந்த நாளில் இந்த வார்த்தையை பார்த்த நம்முடைய பிள்ளைங்களும் எதை எழுந்திருந்தாலும்ப்பா உண்மை மாத்திரம் இழக்காதபடிக்கு நீர் எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைப்படாதுன்னு சொல்லி பெரிய நம்பிக்கையோடு நம்முடைய பிள்ளைங்க விசுவாசத்தில் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.